ஹலோ, குட் மார்னிங் வியூவர்ஸ். வெல்கம் டு மை சேனல். அதாவது மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுவது சரியா, இன்ட்ராடேவில் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங் ஆகி 1,00,000 ரூபா கொடுக்கும் ப்ராஃபிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் ஒரு 2,00,000 ரூபா லாஸ் கொடுத்துரும். இது ஏன் நடக்குது அப்படின்னா, இது ஏன் நடக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு வழி போகணுன்னா இதுதான் வழி அப்படின்னு ஒரு டைரெக்ஷன் காட்டிவிட்டால் அந்த ஊருக்கு போயிட்டுருக்கலாம். நம்மளும் இதான் டைரெக்ஷனு, கரெக்டாக ஊர் பக்கத்தில் வந்துச்சு, நெருங்கிட்டோன்னு போயிட்டுருப்போம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்னிக்கே கிடையாது. நீங்கள் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது அந்த டெக்னிக் கண்டுபிடிச்சவங்களுக்கே தெரியாது. உண்மை அதுதான். நீங்கள் இல்லைனா இவ்வளோ டெக்னிக்கை கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, அப்போ எந்த டெக்னிக்கும் வேலைக்கு ஆகலை அப்படின்றது தான் உண்மை. அது நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். யூடியூப்பில் காட்டுற வீடியோ எல்லாமே சக்ஸஸான ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னா ஆமாம், ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும், எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயிலியர் ஆகும். அதை நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுக்கணும். அதுக்காக தான் ஸ்டாப் லாஸ் என்பது கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் 2 விஷயம் நீங்கள் எப்பயுமே புரிஞ்சுக்கணும். அதிக பேராசையோ அதிக நஷ்டத்தையோ விடாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் கேபிட்டலுக்கு ஒரு 1% ஒரு 10,000 போடுறீங்கன்னா 1,000ரூவான்றதே அதிகம் தான். ஒரு 500 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஒரு 2,000 ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்றது ட்ரை பண்ணுங்கள். அதுதான் இதில் சாத்தியம். இன்னும் மேக்ஸிமம் நீங்கள் மார்க்கெட்டை விட்டு எவ்வளோ நாள் வெளில இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வர்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் கடைசியில் பார்த்தா கையில் வாங்கினேன் பையில் போட்டேன், காசு எதுக்கும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பீச்சில் உட்காந்துட்டு மண்ணை தட்டி ஏஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் கதை. அது மாதிரி தான் மார்க்கெட்டு. நீங்கள் ஒரு கண்ட்ரோல் இல்லைனா, கண்ட்ரோல்ன்றது ஒன்றும் கிடையாது, பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயும் மார்க்கெட்டில். பயம்னா என்ன எதுக்கு பயம்னா, ஒரு லாஸில் பயம் வரணும், ப்ராஃபிட்டில் கம்மியாக பயம் வரணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வந்தால் ஐயோ 1,000 வந்து போச்சு, 1,500 வந்துடுச்சு, 500 வந்து போச்சு, போடுற ப்ராஃபிட்டை புக் பண்ணுற வெளில வாடா அப்படின்னு சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க, மினிமம் ப்ராஃபிட்டில் வெளில வந்துடுவாங்க. நம்ம ட்ரேடர்ஸில் இருக்கிற சைக்காலஜி இது ஒன்று. ஆனால் லாஸை பார்த்தீங்கன்னா 1,000 போவோம், இல்லை வந்துடும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில். 2,000 போவோம், இல்லை 2,000 தானே, ரொம்ப 2,000 போயிட்டான், இதுக்கு மேலே போக மாட்டான்னு வச்சுட்டே இருப்பாங்க. 3,000 போவோம், 4,000 போவோம். என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு ஆவரேஜை போட்டு தள்ளுவாங்க. இறங்க ஒரு சில பேர் ஆவரேஜை போட்டு நம்ம தான் ஆவரேஜ் பண்ணிட்டோமே, கொஞ்சம் ஏறினா கூட நமக்கு ப்ராஃபிட் வந்துடுமேன்னு துணிச்சலாக உட்காந்துருப்பாங்க மார்க்கெட்டை நம்பிட்டு. ஆனால் மார்க்கெட்டு நம்ம நேரம் என்ன பண்ணோம், நீ ஆவரேஜாக பண்ணுற, உனக்கு ஆப் வைக்கிறேன் பாருடான்ட்டு இருக்கிற கேபிட்டலையும் ஜீரோ ஆக்கிட்டு போயிடும். இதுதான் நாங்கள் ட்ரேடிங்கில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளங்கள். இது ரெகுலராக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. புதுசாக யார் என்ட்ரானாலும் மார்க்கெட்டில் காசு கிடைக்குங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்னோடய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க புதுசாக வந்தவங்களை வாய் ராஜா வை அப்படின்ற மாதிரி காசை புடுங்க உள்ளார் போட்டோன்னே, அப்பா இவ்வளோ ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்குதா, அப்போ இதை விட ஒரு தொழில் இருக்கா, அவன் கிடக்குறான் மேனேஜரு, அவன் கிடக்குறான் சிஇஓன்னு உட்காந்துருப்போம். இனிமேலும் நம்ம வேலைக்கு போகணுமா, ஒரு 5 நிமிஷத்தில் 5,000 10,000 வருது. இந்த மாதிரி பணம் எந்த துறையில் கிடைக்கும், எந்த வியாபாரத்தில் வரும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. உண்மையா இல்லையா? இது எல்லாத்துக்கும் எனக்குன்னு கிடையாது, மார்க்கெட்டுக்குள்ளே ப்ராப்பரான டிசிப்ளின் வச்சு பண்ணாதவங்க எல்லாத்துக்கும் நடக்கிறது தான்.